டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற அனைத்து மாணவர்களுக்குமே வணக்கம். இன்றைக்கி நாம் மார்ச் 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியாவில் தேயிலை தொழில் அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வரக்கூடிய மாநிலம் அசாம். அசாம் மாநிலத்தினுடைய தேயிலை தொழில்துறை அதனுடைய 200வது நிறைவு ஆண்டை நிறைவு பண்ணியிருக்காங்க. இதுக்காக அவங்க ஜுமூர் நடன விழா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஜுமூர் நடன விழா கொண்டாடப்பட்ட மாநிலம் அசாம். இந்த விழாவில் கிட்டத்தட்ட 8600 மக்கள் கலந்துக்கிட்டாங்க. இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா, இந்தியாவிலே வயது வந்தோர் ஹெச்ஐவி அதிகம் பாதித்த மாநிலம் எது அப்படின்னா அது மிசோராம் தான். ஹெச்ஐவியோட ஃபுல் ஃபார்ம் ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். இந்த ஹெச்ஐவி நோய் தொற்றை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டோட பேர் என்ன அப்படின்னா அது எலிசா டெஸ்ட்டு. 2030க்குள்ளே ஹெச்ஐவி நோயை முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இந்த ஹெச்ஐவி தினம் என்றைக்கு அனுசரிக்கிறாங்க அப்படின்னா அது டிசம்பர் 1ஆம் தேதி. இதுக்கப்புறமா இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா ராஜஸ்தான் பற்றினது. ராஜஸ்தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூப்பராக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கீம் பேர் என்னென்னா சுரக்ஷா சஞ்சீவினி பீமா அப்படிங்கிறதான். இது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம், காப்பீடு திட்டம். அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு ஏதாவது விபத்து அப்படின்னா அவங்களோட லைஃப்பை இன்சூர் பண்ணுறதுக்கான ஸ்கீம் தான் இந்த காப்பீடு திட்டம். பேர் மறுபடியும் சொல்கிறேன், சஞ்சீவினி சுரக்ஷா பீமா ஸ்கீம். நேற்று இந்தியா கரண்ட் அஃபேர்ஸில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பார்த்தோம், அதை ரீகேப் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா ஐஐடி சென்னை மாணவர்கள் அதிவேகமாக செல்லும் போக்குவரத்து ரயில், அந்த ஹைப்பர் லூப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக ஒரு வெற்றிட குழாய் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. 422 மீட்டர் நீளமுள்ள ஒரு வெற்றிட குழாய் ரெடி பண்ணியிருக்காங்க ஐஐடி சென்னை. இன்னொரு நியூஸ் பார்த்தோம், போன வருஷம் கிட்டத்தட்ட அதிகமான வெப்சைட் முடக்கங்களை எதிர்கொண்ட நாடு எது அப்படின்னா அது இந்தியா தான். கிட்டத்தட்ட 84 வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அந்த வெப்சைட் எல்லாமே வன்முறையை பரப்புகிற விதமாக இருந்துச்சு. அதிகமான வெப்சைட் க்ளோஸ் பண்ணப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா அது மணிப்பூர் தான். நேற்று இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் இந்தியா பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த நியூஸ் நம்ம தமிழ்நாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் செப்டம்பர் 5, 2022 ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமோட பேர் புதுமை பெண்கள் திட்டம். இந்த புதுமை பெண்கள் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த பெண்கள் காலேஜுக்கு மேற்படிப்புக்கு செல்லும்போது அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அரசு அவங்களுக்கு உதவித்தொகையாக கொடுக்குது. இதுதான் புதுமை பெண்கள் திட்டம். இந்த திட்டம் எந்த திட்டத்துக்கு மாற்றாக வந்துச்சு அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் திட்டம் அவங்களுக்கு மாற்றாக தான் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த திட்டத்தை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா இந்த திட்டத்தினால உயர்கல்விக்கு செல்லக்கூடிய பெண்களினுடைய சதவீதம் கிட்டத்தட்ட 34% அதிகரிச்சிருக்கு. இது ரொம்ப பெரிய சதவீதம். இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தவங்க யார் அப்படின்னா மாநில திட்ட ஆணையம் தான் இந்த ரிப்போர்ட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த டாப்பிக்காக மாநாடு பற்றி பார்க்கலாம். இப்போ நியூ டெல்லியில் ஒரு ரீசெண்டாக ஒரு மாநாடு நடந்துச்சு. என்ன மாநாடுனா ஆப்பிரிக்க ஆசிய கிராமப்புற மேம்பாட்டு அமைப்பினுடைய மாநாடு தான் நடந்திருக்கு. இந்த மாநாட்டில் முக்கியமான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. என்னென்னா 2025 இருந்து 27 வரைக்கும் 3 வருஷங்களுக்கு இந்த அமைப்பினுடைய தலைவராக நம்ம இந்தியா தான் செயல்படுங்கிறத இந்த மாநாட்டில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த நியூஸ்க்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி அதோட சக்ஸஸ்னால் அதை ஃபாலோ பண்ணி இப்போ நிறைய நாடுகள் இதை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதில் எந்த நாடுகள் இருக்குது அப்படின்னா இங்கிலாந்து மற்றும் கனடா. இந்த 2 நாடுகளுமே நல்ல இம்ப்ரூவ் ஆன நாடுகள். இவங்க நம்ம ஸ்கீமை பார்த்து அவங்களும் அவங்க நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். நாசா, அமெரிக்காவை சார்ந்த நாசா அமைப்பு ஒரு தொலைநோக்கியை கண்டுபிடிச்சிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த தொலைநோக்கியினுடைய பெயர் ஸ்பியர் எக்ஸ். இந்த தொலைநோக்கி அறிமுகப்படுத்தியுள்ள அமைப்பு நாசா. இது அமெரிக்காவை சேர்ந்தது. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த டாபிக் மூவ் ஆகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா புத்தகங்கள். நம்ம இதுக்கு 2014க்கு போவோம். 2014 அமைதிக்கான நோபல் பரிசு ஒருத்தர் வாங்குறாரு. அவருடைய பேர் தான் கைலாஷ் சத்யார்த்தி. எதுக்காக இவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இவர்
குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார். குழந்தைகள் இயக்கம்னு சொல்லியே ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து குழந்தை தொழிலாளர் முறையை வந்து ஒழிக்கிறதுக்கு பயங்கரமாக பாடுபட்டார். அதுக்காக தான் இவருக்கு என்ன பண்ணாங்க, நோபல் பரிசு கொடுத்தாங்க. இவர் கூட சேர்ந்து இந்த நோபல் பரிசை வாங்கினவங்க மலாலா யூசுப்சாய், பாகிஸ்தானை வந்து இவங்க சேர்ந்தவங்க. இந்த கைலாஷ் சத்யார்த்தி அவர்களுடைய சுயசரிதை வந்து இப்போ ஒரு புத்தகமாக வருது. அந்த புத்தகத்தினுடைய பெயர் தியாஷ் லை. ஸோ இப்போது நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம். இப்போது ரீசெண்டாக நாக்பூரில் ராஞ்சி ட்ராஃபி வந்து நடந்துச்சு. கிரிக்கெட் போட்டி ராஞ்சி ட்ராஃபி நாக்பூரில் நடந்துச்சு. அதில் வின் பண்ண டீம் என்ன அப்படின்னா விதர்பா டீம் தான் வந்து அந்த ராஞ்சி கப்பை வின் பண்ணியிருக்காங்க. முக்கிய தினங்கள் மார்ச் 3 அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு உடனே வரக்கூடிய டே என்ன அப்படின்னா வனவிலங்கு தினம். உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3 அன்னைக்கு கொண்டாடப்படுது. இந்த வருஷம் இந்த டேக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா வனவிலங்கு பாதுகாப்பு நிதி, மக்கள் மற்றும் கிரகத்தில் முதலீடு செய்தல். இதுதான் வந்து இந்த வருஷம் வனவிலங்கு தினத்துக்கான தீம் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டாப்பிக்கோட முடியுது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்றைக்கி நடத்தின டாப்பிக்கோட பிடிஎஃபை சூப்பராக கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கூகுள் ஃபார்ம் டைப்பில் கொஸ்டினும் கொடுத்துருக்கேன், எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஸ்கோரை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. நாளைக்கு மார்ச் 4 கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.